இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இருக்கிறதுலயே தி பெஸ்ட் டாக்டர் ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்ட். அவங்க கிட்ட ஸ்ரீஜாவை அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்லிருக்கேன். நீ கிளம்பு இசை, இப்பவே போய் நாம செக் பண்ணிட்டு வந்துடலாம். அத்தை, இப்பவே போணுமா? நம்ம நாளைக்கு போலாம் அத்தை. இல்லம்மா, இதெல்லாம் தள்ளி போட வேணாம். ஸ்ரீஜா சொன்னதுல இருந்து எனக்கு மனசே கேட்கல. வா, நம்ம இப்பவே போயிட்டு வந்துடலாம். இசை, அத்தை இவ்ளோ சொல்றேன், ஏமா யோசிக்கிற? வாமா, வா. என்னத்த இசையோட முகம் ஏன் வாடி இருக்கு? அவ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டான்னு சொன்னா. நான் தான் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வரேன். அதான் அமைதியா இருக்கா. சரி வாங்க போலாம். என்ன இசை, ஹாஸ்பிட்டல் வர பயப்படுறியா என்ன? பயப்படாத. என் ஃப்ரெண்ட் இங்க இருக்கிற டாக்டர்லயே பெஸ்ட் டாக்டர். அவ எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து சொல்லிருவா. நீ பயப்படாத. பாவம் இசை நீ. இப்போ இங்க இருந்து போற இசை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போது இருக்க போறது இல்ல. ஆனா உன் அத்தை தான் ரொம்ப பாவம். விஷயம் தெரிஞ்சு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் எதுவும் வராம இருக்கணும். நல்லா கடவுளை வேண்டிக்கோ. இங்க பாரு, போட்டு உனக்கும் எனக்கும் மட்டும்தான். நாம 2 பேர் மட்டும்தான் இதுல இருக்கணும். தேவையில்லாம அத்தைய இதுல இழுக்காத. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தாங்கிக்க மாட்டேன். அப்புறம் நான் அமைதியாவும் இருக்க மாட்டேன். புரிஞ்சுக்கோ. ஹே, ஃபீல் பண்றியா? நல்லா ஃபீல் பண்ணு இசை. இன்னும் நல்லா ஃபீல் பண்ணு. போட்டி உனக்கும் எனக்கும் தான். ஆனா அதுக்கு காரணம் அந்த சுபத்ரா துடி துடிச்சு சாகணும். அதுதானே? அப்புறம் இப்ப நீ கன்சீவா இல்லைன்னு தெரிஞ்சு உங்க அத்தை துடி துடிக்கணும். அதுதான் எனக்கும் வேணும். எதுக்கும் இந்த வீட்டை ஒரு முறை நல்லா பாத்துக்கோ. இதுக்கப்புறம் திரும்ப பார்க்க முடியுமான்னு தெரியல. ஸ்ரீஜா, இசை, வாங்க சீக்கிரம். வரோம் அத்தை. இசை, அத்தை கூப்பிடுறாங்கல்ல, வா போலாம். கடவுளே, இன்னைக்கு என்ன நடந்தாலும் அது என் அத்தைய பாதிக்காத மாதிரி இருக்கணும்.